இறையருள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது ராகு கேது பெயர்ச்சியை பற்றி. இது பாம்பு கிரகங்களோட மூமெண்ட் ஆகும். இது 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதனால் சில பேருக்கு நல்லதும் நடக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும் வரலாம். ராகுவும் கேதுவும் நிழல் மாதிரியே இருப்பாங்க. இவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ, எந்த கிரகத்தை பார்க்குறாங்களோ அதோட குணத்தை வாங்கி தான் பலன் கொடுப்பாங்க. இதுவரைக்கும் ராகு மீனத்திலையும் கேது கன்னிலையும் இருந்தாங்க. ஆனால் இப்போ ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் மாற போகிறாங்க. இதனால் மேசராசிலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். இதில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் பண்ண வேண்டிய பரிகாரங்களும் இருக்குது. இப்போ கும்பத்தில் வரப்போகிற ராகுவுக்கும் சிம்மத்தில் வரப்போகிற கேதுவுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ராகு கேது பெயர்ச்சியில் துலாம் ராசிக்காரங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி சில முக்கியமான மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க. உங்களுடைய 5ஆம் இடத்தில் ராகுவும் 11ஆம் இடத்துல கேதுவும் வரதுனால சில விஷயங்களில் கவனம் அதிகமாக தேவைப்படுங்க. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், குழந்தைகள் இதையெல்லாம் குறிக்கும். 11ஆம் இடம் லாபம், மூத்த சகோதரர்கள் இதையெல்லாம் குறிக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் அவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். குடும்ப வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் அதிகம் காட்டாதீங்க. மற்றபடி எல்லாம் நல்லாவே இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் சீக்கிரமாகவே கிடைக்க போகுதுங்க. வீட்டில் சுபகாரியங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக தள்ளி போட்டிருந்தீங்கன்னா இந்த டைமில் குழந்தை பெற்றுக்கலாம். அது குடும்பத்துக்கு ரொம்ப நல்ல பேரை வாங்கி தருங்க. பெற்றோர், பெரியவங்க, சொந்தக்காரவங்க, பிள்ளைகள் இவங்ககிட்ட எல்லாம் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். தொழில் ரீதியாக பார்க்கும்போது துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி ஏற்கனவே நல்லா இருக்காரு. அதனால் குருவும் 9ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். லாபங்களும் நல்லாவே வரப்போகுதுங்க. துலாம் ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கல்வி நிலை இந்த ராகு கேது பயிற்சியில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். கல்வி சம்பந்தமான விஷயங்களை பற்றி பார்க்கும்போது துலாம் ராசி மாணவர்களுக்கு நல்லாவே படிக்க முடியும். குருவோட பார்வை இருக்கிறதுனால ஞானமும் அதிகரிக்குங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் அவர்களின் உடல்நிலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உணவு செரிமானம் சரியாக இல்லைன்னா ஏப்பம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நல்ல ஆயுர்வேதிக் டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரங்க இந்த ராகு கேது பயிற்சியிலிருந்து நல்ல பலன்களை பெற வேண்டும்னா திருக்கடையூர் போயிட்டு வாங்க. அங்கே போய் இருக்கிற விநாயகர், அமிர்தகடேஸ்வரர், அபிராமி, காலம் சம்காரா, மூர்த்தி இவங்களையெல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு வாங்க. திருக்கடையூரில் உட்காந்து அபிராமி அந்தாதியில் இருக்கிற 40, 59, 75 ஆகிய பாடல்களை 11 முறை சொல்லுங்க. கோயில் திருப்பணிகளிலும் ஆன்மீக பயணங்களிலும் கலந்துக்கோங்க. ஆக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி நல்ல சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.